Taste the Daily. 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்காத ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவோம் என பொய் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது முறையாக வேலை வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூர் பகுதியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து வரும் 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். பெருங்களத்தூரில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் சென்னை 1000 வழக்கு பகுதியில் உள்ள இடி அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜர். கதிரானந்துக்கு சொந்தமான வீடு மற்றும் கல்லூரியில் இருந்து சுமார் 14 கோடி ரூபாய் அண்மையில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்காக ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காவல்துறை சீருடை மற்றும் வாக்கி டாக்கியுடன் உலா வந்ததாக அதிர்ச்சி தகவல். சிறப்பு விசாரணை குழு இதுகுறித்து விசாரணை நடத்தவும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை காட்சிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என பெற்றோர் பொதுமக்கள் வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மேலும் 3 பெண்கள் யார் என ஞானசேகரனிடம் சிறப்பு குழு விசாரணை. பாதிக்கப்பட்ட மாணவி கூறிய யார் அந்த சார் என்பது குறித்தும் ஞானசேகரனிடம் சிறப்பு குழு அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக தகவல். வேலியை பயிரை மேய்வது போல் போலீசாரே குற்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நிதி நிறுவன ஊழியரிடம் 20 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் கைதான எஸ்எஸ்ஐ ஐடி அதிகாரியின் ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து. அண்ணாநகர் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் வாக்குமூலம் வெளியானது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாக்குமூலத்தை வெளியிட்டுவிட்டு தொழில்நுட்ப கோளாறு என அடுத்தவர்கள் மீது பழி போடும் திராவிட மாடல் அரசு எப்போதுதான் திருந்தும் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளசாராயம் குடித்து 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தில் புதிதாக 3 வழக்குகளை பதிவு செய்துள்ள சிபிஐ. சென்னையில் உள்ள சிபிஐ சிறப்பு புலனாய்வு பிரிவு 3 வழக்கு பதிவு செய்து விசாரணை. திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிரானந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 10 மணி நேரம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். ஏற்கனவே திராவிட மாடல் அமைச்சர் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் அறிவாலயத்திற்கும் அலைந்து வரும் நிலையில் இந்த விசாரணையால் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது திமுக வட்டாரம். தமிழகம் முழுவதும் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து கழக தொழிலாளர்கள். திமுகவின் கூட்டணி கட்சியின் தொழிற்சங்கத்தினர் உட்பட உரிமைக்காக போராடிய தொழிலாளர்களை ஏவல் துறை கொண்டு அராஜகமாக கைது செய்த ஸ்டாலின் அரசு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் சங்கனூர் ஓடையை தூர்வார அளவுக்கு அதிகமாக பள்ளம் தோண்டியதால் வீடுகள் இடிந்து விழுந்த அவலம். சாலைகள் போடக்கூட நிதியில்லாமல் மாநகராட்சி திண்டாடி வரும் நிலையில் இடிந்த வீடுகளுக்கு மக்கள் பணத்தில் இருந்து இழப்பீடு கொடுப்பதாக அதிகாரிகள் தன்னிச்சையாக வாக்குறுதி கொடுத்தது எப்படி என மக்கள் கேள்வி. கன்னியாகுமரியில் வசூல் வேட்டையில் ஈடுபடும் உயர் அதிகாரிகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளித்த காவலர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. நான் இதுவரைக்கும் தண்டனைக்குள்ள நிறைய தண்டனை வாங்கிட்டு இருக்கிறேன். போலீஸ் தண்டனை வாங்குறதுக்கு ஆதாரப்பூர்வம் எதுவுமே கிடையாது. அதிகாரிகள் கிரியேட் பண்ணி புதுசாக நினைச்சா கூட தண்டனை தந்துடலாம். ஆனால் அதிகாரிகள் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் போலீஸ் ஆதாரப்பூர்வமாக அதிகாரியோட தப்பை ஆதாரப்பூர்வமாக சொன்னாக்கி அது ஏற்றுக்க மாட்டாங்க, அது கண்டுக்க மாட்டாங்க.
ஒரு சாதாரண காவலர் எப்படி வந்து சொல்லலாம் அப்படி இடம் கொடுத்ததுக்கு எல்லா அதிகாரி பற்றி உள்ள தப்புகளை காவலர்கள் வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை சிச்சுவேஷனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு கூட்டணி வச்சு மாதிரி வச்சுக்கிட்டு போலீஸை பயமுறுத்தி வேலை வாங்குற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி. உயரதிகாரிகள் மீது புகாரளித்த காவலர் மீது பொய்யாக பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவலரின் மனைவி வேதனை. சிவகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் போது இன்ஸ்பெக்டர் சண்முகலட்சுமிங்கிறவங்க லஞ்சம் வாங்க சொல்லி கம்பல் பண்ணதுனால இவங்க நேர்மையா இருக்கிறதுனால முடியாதுன்னு சொன்னதுனால நிறைய பனிஷ்மெண்ட் அவங்க மேல கொடுத்ததுனால இவங்க அவங்க மேல உள்ள லஞ்சம் வாங்கின எவிடன்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து விஜிலன்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்கள பணியிட மாற்றம் செய்து ஊத்துமலை ஸ்டேஷனுக்கு மாத்தினாங்க. மாத்தின பிறகு இவங்க வீடியோ ஆதாரமா அவங்க தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் மேலையும் எஸ்பி மேலையும் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரத்தோட நிரூபிச்சாங்க. அவங்க அது பண்ணதுனால அவங்கள இப்போ அவங்க மேல பொய் புகார் அளிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயில வச்சிருக்காங்க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் மின் வாரியத்தில் தலைவிரித்தாடும் லஞ்சத்தை பட்டியலிட்டு திமுகவின் கூட்டணி கட்சியினரே பேனர் வைத்ததால் பரபரப்பு. கூட்டணி கட்சியினரே கொதித்தெழும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்தாடுவதாக மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவமனைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. பாதுகாப்பற்ற திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறையின் மீது சிறிதும் அச்சமின்றி சமூக விரோதிகளின் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. தருமபுரியில் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கருக்கலைப்பு செய்து வந்த கும்பல் கையும் களவுமாக சிக்கியது. அதிமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளை காக்க தொட்டில் குழந்தை திட்டம் எனும் அருமையான திட்டத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் பெண் சிசுக்களுக்கு கூட பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறியிருப்பதாக மக்கள் வேதனை. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு ஆன்லைன் மூலம் டோக்கன் வழங்கும் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு போட்டிகளை சீர்குலைத்து வருவதாக பொதுமக்கள் ஆதங்கம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கையில் ஏந்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். விவசாயிகளுக்கு ஆதரவாக வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தல். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்காத மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். உச்சநீதிமன்றம் பரிந்துரையை மைனாரிட்டி பாஜக அரசு நிறைவேற்றவில்லை என விவசாயிகள் வேதனை. கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகள் பயன்படுத்தும் படுக்கைகளில் தெருநாய்கள் அட்டகாசம். விடிய அதிமுக அரசின் மாரத்தான் அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் அரசு மருத்துவமனைகள் பராமரிப்பின்றி சுகாதாரமன்றி இருக்கும் அவலம். இதுதான் சிதம்பரம் ஓபியோட நிலைமை. சிதம்பரம் ஓபி மருத்துவமனை எல்லாரும் பாத்துக்குங்க. சிதம்பரம் ஓபியோட மருத்துவமனை நிலைமை இதுதான், பாத்துக்குங்க. ஆமா. நெல்லையில் நிலத்தை அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து பாதிக்கப்பட்டவர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. மக்கள் விரோத திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏவல் துறையினர் கண்டுகொள்ளாத அவலம்.
நடவடிக்கை தர மாட்டேங்கிறாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காத நாளே இல்லை என மக்கள் அதிருப்தி.